அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்முடைய மொபைலில் புதிய TNSED பேரண்ட் செயலியை இன்ஸ்டால் செய்து பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரியும் உறுப்பினர்களின் வருகை, அன்றைய தினம் நிறைவேற்றப்படும் புதிய தீர்மானங்களை எவ்வாறு பதிவிடுவது, ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் தற்போதைய நிலையை எவ்வாறு குறிப்பது, நமது பள்ளி சார்ந்த புகைப்பட தொகுப்பினை எவ்வாறு பதிவிடுவது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் சர்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் சர்ச் அப்படிங்கிற இடத்துல TNSED பேரண்ட் டேப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு TNSED பேரண்ட் டேப் வந்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது போல் ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணுவதற்கு TNSED பேரண்ட்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். ஏற்கனவே நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும். அப்டேட் பண்ணாதவங்களுக்கு அப்டேட் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் அப்டேட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டில் இம்ப்ளிமெண்டட் பக் ஃபிக்ஸஸ் அண்டு ரெக்யர்மெண்ட் சேஞ்சஸ் இந்த SMC மாடியூல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் TNSED பேரண்ட் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல SMCயில் S மட்டும் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு அதன் பிறகு அட்டு சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் எண்ணோட கடைசி 4 இலக்கத்தை டைப் பண்ணிவிட்டு டு லாகின் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் 4 ஐக்கன் வந்திருக்கும். உறுப்பினர் வருகை, புதிய தீர்மானங்கள், தீர்மானங்களின் பட்டியல், பள்ளி தொகுப்பு அப்படின்ட்டு. முதலாவதாக பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரியும் உறுப்பினர்களின் வருகையை பதிவிடுவதற்கு உறுப்பினர் வருகை அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உறுப்பினர் வருகை அப்படின்னு வந்துட்டு அதற்கு மேலேயே சிங்க்ரனைஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த எந்த உறுப்பினரது பெயராவது விடுபட்டு இருந்தால் நீங்கள் சிங்க்ரனைஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது அவர்களுடைய பெயர் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வந்துடும். இது போல் எமிஸ் வலைதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்த அனைத்து உறுப்பினர்களுடைய பெயரும் வந்திருக்கும். இதில் அனைத்து உறுப்பினர்களுடைய பெயருக்கு பக்கத்துலேயும் டிஃபால்ட்டாக ஆப்சண்ட் அப்படின்னு வந்திருக்கும். பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு எந்தெந்த உறுப்பினர்கள் வருகை புரிகிறார்களோ அவர்களுடைய வருகையை பதிவிடுவதற்கு அவர்களுடைய பெயருக்கு பக்கத்திலேயே ஆப்சண்ட் அப்படிங்கிற சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசண்ட் அப்படின்னு மாறிடும். இது போல் எந்தெந்த உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரிகிறார்களோ அந்த உறுப்பினர் அது பெயருக்கு பக்கத்திலேயே ப்ரெசண்ட் அப்படின்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சேவ் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டனுக்கு வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கான வருகையை நீங்கள் பதிவிட்டு கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் புதிய தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு புதிய தீர்மானங்கள் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் 6 ஹெட்டிங்கில் இது கொடுத்துருக்காங்க. முதலாவதாக எமர்ஜென்சி இஷ்யூஸ், 2வது மாணவர்கள் சார்ந்தது, 3வது கற்றல் சார்ந்தது, 4வது நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் சார்ந்தது, 5வது பள்ளி வளாகம், 6வது ஆசிரியர் பணியாளர் சார்ந்தது. இது போல் ஒவ்வொரு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் எமர்ஜென்சி இஷ்யூஸ் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதில் அத்தியாவசியமாக உடனடியாக தீர்க்க வேண்டிய தீர்மானங்களின் வகையை கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி இஷ்யூஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது மிக அவசரமாக சரி செய்ய வேண்டிய தேவைகள் அப்படின்னு கொடுத்துட்டு 33 பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் எது நமக்கு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டுமோ அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உதாரணத்திற்கு உங்களது பள்ளியின் அருகில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற தேவை இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் புதியது, அகற்றுதல் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமது பள்ளிக்கு இடையூறாக இருந்ததுன்னா அதனை அகற்றம் செய்ய வேண்டும் என்றால் அகற்றுதல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அது சார்ந்து நமக்கு 5 பாயிண்ட் மேக்ஸிமம் 100 கேரக்டரில் வர மாதிரி டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கக்கூடிய அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு
இறுதியாக சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த தீர்மானம் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுவிடும். இதே போல் ஒவ்வொரு தீர்மானம் சார்ந்தும் நாம் பதிவிடுவதற்கு அதற்குரிய ஹெட்டிங்கில் போய்க்கலாம். நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் சார்ந்த தீர்மானம் நீங்கள் பதிவேற்றம் செய்வதாக இருந்தால் நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு நலத்திட்டங்கள், அரசு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்கள், அரசு உதவித்தொகைகள் மற்றும் உதவித்தொகை வழங்கும் தேர்வுகள், இந்த விவரங்கள் எல்லாமே வந்திருக்கும். அதில் எந்த தீர்மானத்தை நீங்கள் பதிவிடணுமோ அதனுடைய ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணினதும் அது சார்ந்து உங்களுக்கு சப் ஹெட்டிங் வந்திருக்கும். அதில் எந்த தீர்மானம் நீங்கள் நிறைவேற்றணுமோ அந்த தீர்மானத்து மேலே கிளிக் பண்ணிவிட்டு அது சார்ந்த ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பிக்கப்பட்டது, விண்ணப்பிக்கவில்லைன்னா விண்ணப்பிக்கவில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். இது போல் புதிய தீர்மானங்களை பதிவிடுவதற்கு புதிய தீர்மானங்கள் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு புதிய தீர்மானங்களை நாம் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக தீர்மானங்களின் பட்டியல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஏற்கனவே நீங்கள் பதிவேற்றம் செய்த தீர்மானங்களுடைய பெயர் வந்திருக்கும். அதனுடைய தற்போதைய நிலையினை நீங்கள் குறிப்பிடுவதற்கு அந்த தீர்மானத்தினுடைய பெயர் மேலேயே கிளிக் பண்ணிக்கோங்க. தற்போதைய நிலை என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பள்ளி தொகுப்பு அப்படின்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நமது பள்ளி சார்ந்த பள்ளி விவரங்கள், புகைப்பட தொகுப்பு, கோப்பைகள், மைல் கற்கள், அறிவிப்புகள் அப்படின்னு 5 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஹெட்டிங்லேயும் நமது பள்ளி சார்ந்த விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். பள்ளி விவரங்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பள்ளியின் பெயர், அதே போல் பள்ளியினுடைய பேக்ரவுண்ட் இமேஜ், ஃப்ரண்ட் இமேஜ், பேக் இமேஜ், அதே போல் போஸ்டர் இமேஜ், இந்த விவரங்கள் எல்லாமே ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருந்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவரை பதிவேற்றம் செய்யப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக சேவ் கொடுத்துக்கோங்க. அதே போல் புகைப்பட தொகுப்பு அப்படிங்கிற ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களது பள்ளி சார்ந்த புகைப்படங்களை ஆட் மோர் ஆல்பம்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு புதிதாக ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அதற்கான டைட்டிலை மேலே டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிக்கும். அடுத்ததாக கோப்பைகள் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதுவரை மாணவர்கள் பெற்ற பரிசுகளின் விவரங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்து அதற்கான டைட்டிலை வந்து டைப் பண்ணிவிட்டு புதிதாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட் மோர் ட்ரோபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதற்கான டைட்டில், மாணவர்களுடைய இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். அதே போன்று மைல் கற்கள், அறிவிப்புகள் இது சார்ந்த புகைப்படத்தினையும் நீங்கள் அப்லோட் செஞ்சுக்கலாம். இது போல் மிக எளிமையான முறையில் புதிய TNSED பேரண்ட் செயலியை இன்ஸ்டால் செய்து பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரியும் உறுப்பினர்களின் வருகை, அதே போன்று புதிய தீர்மானங்கள், ஏற்கனவே பதிவு செய்த தீர்மானங்களின் தற்போதைய நிலை, நமது பள்ளி சார்ந்த விவரங்களை பள்ளி தொகுப்பு அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மிக எளிமையாக அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.